திடீர்னு ஒரு பாகுபலி செட்டுக்குள்ள போற மாதிரி இருந்தது. எனக்கு பிரம்மாண்டமா இருந்தது. பெரிய கப்பலே கட்டி வச்சிருக்காங்க. த்ரிஷால நயன்தாரால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியா ஒரு மாதிரி அராத்தா. வெற்றிமாறன் சார், நான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணம். முதல் முத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், எனக்கு அவார்ட் கிடைக்கல. ஆனா நீங்க வந்து ஜிவி வந்து அன்னிலிருந்து இன்னி வர ஒன்னே தான் சொல்லிட்டு இருப்பாப்ல. ஜிவி நம்மளை பேசவே விட மாட்டார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷன்ல வந்து போயிடுவாரு. ஒரு 10 வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி செட் எனக்கு போர் அடிக்குது, ஐ வாண்ட் டு ஆக்ட். எதுக்கு நடிக்க போறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான். ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட். ஆனால் அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. ஜிவி சார் வந்து கமலை எவ்வளோ பேக் பண்ணிட்டு இருக்காருன்றதை நான் ஒரு 5-6 இயர்ஸாக நான் கண்ணால் பார்க்குறேன். அது வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஒரு நடக்குது, ஒரு ஹீரோ மூலமாக, ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய டெக்னீஷியன் மூலமாக, இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ரொடியூசர் whatever, இட்ஸ் பிகாஸ் ஐ திங்க் த ட்ரஸ்ட் தட் ஹி ஹேஸ் ஆன் கமல். அண்ட் அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது கமல். அது யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹாவ் somebody like ஜிவி சார் who has been backing you from day one. ஏன்னா நீ ஹைவே காதலின்ற ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து அவர் வந்துட்டு உன்னை வந்து பேக் பண்ணிட்டு இருக்காரு, விச் இஸ் அ வெரி குட் திங், லைக் யூ நோ, ஜஸ்ட் பேக்கிங் டேலண்ட்ஸ். அண்ட் நான் வந்து உங்கள் செட்டுக்கு வந்திருந்தேன் சார், நீங்கள் அன்றைக்கி இல்லை. ஸோ ஒரு திடீர்னு ஒரு பாகுபலி செட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. எனக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. என்னது கமல் பிரகாஷ் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பார்த்தா ஒரு பெரிய கப்பலே கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே அவ்வளோ பேர் இதோ கூச்சுன்னெலாம் இருக்கானுங்க தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு 200-300 பேர் அந்த செட்டில் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சும்மா ஓடினே இருப்பானுங்களே, அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறமா மேலேருந்து தண்ணி கொட்டுது, அப்படியே ஆன் அப்படின்னா மேலே அப்படியே ஷவர் ஃபுல்லாக அப்படியே ரெயின் அடிக்குது. ஸோ இட் இஸ் டெக்னிக்கலி a bigger budget film than what this industry talks in terms of the market, that this everything. But the conviction that a producer has to just make a vision come through, பார்த்துக்கலாம் பட்ஜெட்லாம் அப்புறம், பட் ஆனால் at the end of the day what is needed for the film first and backing that idea is what a great producer is, and that's what GV sir is. And me knowing what all he has gone through and you giving him such a அவ்வளோ பெரிய ஒரு கேன்வாஸ் கொடுக்கும் போது, I hope you have used it very well, Kamal. Like, you know, that is very important. And thank you so much for that, sir. And with respect to Gokul Binoy, the cinematographer, எனக்கு அவரை தெரியும், ரொம்ப நாளாகவே தெரியும். From in the days, he is an excellent cinematographer and you are blessed to have him in your technical team. அண்ட் திவ்யா பாரதி மேம், உங்களுடைய பேச்சுலரில் உங்கள் 2 பேரோட பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வித் ரெஸ்பெக்ட் டு த சாங்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் ஃபைனலி இட் இஸ் ஹேப்பனிங் அகெயின் ஃபார் திஸ் ஃபிலிம் அப்படின்னும் போது ஐம் so happy for you. Maybe it's meant to happen this way. And ஜி பிரகாஷ் சார், நான் வந்து எனக்கு உங்களை த்ரிஷால நயன்தாரால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி அராத்தா. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த பாபா பாஸ்கர் இதில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருப்பீங்க. எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி விஜய் சாரோட பாட்டில் வாங்கினா உனக்கான தான் ஆடிருப்பீங்க. டப்புன்னு கட் பண்ணால் இங்கே பயங்கரமாக இறங்கி குத்திருந்தீங்க. இட் ஷோஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். எனக்கு ரொம்ப அதுலேருந்து பிடிச்சிருந்தது. அகெயின் பேச்சுலரில் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் யூனோ, அண்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் வேர் இட் நீடட் லாட் ஆஃப் டெக்னிக்கல் சப்போர்ட், நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்கன்னும் போது, லைக் யூ நோ, ஷோஸ் பேசிக்லி வாட் அ ஹியூமன் யூ ஆர். ஸோ ஐம் வெரி அகெயின் தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் கமல், நான் டீசர் பார்த்தேன். இட் வாஸ் லாட் இன் அ வெரி குட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆக்சுவலி கமல் பற்றி சொல்லணும்னா இஸ் மோர் ஆஃப் அ டெக்னிக்கல் கை. டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் அப்படின்றது நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். பட் டைரக்டர் இட் செல்ஃப் இஸ் அ பிக் ஜாப் அப்படின்றது வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஏன்னா சச் டெக்னிக்கல் திங்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, லைக் யூனோ, இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இப்போ ஏதாவது எங்கள் கேங்கில், இப்போ நான், விக்னேஷ், பிரதீப், இவங்கெல்லாம் வந்துட்டு விர் ஆல் ஒன் கேங், இஸ் மை லைக் அ பிரதர் டு மீ, கமல். ஸோ இப்போ ஏதாவது டெக்னிக்காக புதுசாக ஏதாவது ஒன்று வந்திருக்கு, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்திருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அது கமல் தான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுவான், இல்லை அவனே வந்து சொல்லுவான். ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே அப்டேட்டட் வித் எவ்ரி திங் அண்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் ஃபிலிம். நான் டைம் எடுத்துக்கிறேன், சாரி, நான் கொஞ்சம் ஜஸ்ட் ஐம் ஹாப்பி. அண்ட் ரஞ்சித் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ஃபார் ஆல் த ஒர்க்ஸ் தட் யூர் டூயிங் வித் ஸோ மச் ஆஃப் ஹார்ட், வித் டிஃப்ரெண்ட் பேக் ட்ராப்ஸ். ஐம் ஹாப்பி தட் யூ கம் டு சப்போர்ட் திஸ் ஃபிலிம் அண்ட் மை ஃப்ரெண்ட். அண்ட் வெற்றிமாறன் சார், நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. முதல் முத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், எனக்கு அவார்ட் கிடைக்கல. ஆனால் நீங்கள் வந்து
இந்த பையன் நல்லா ரைட்டராக வருவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை வச்சு தான் ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறம் தான் இப்போ ஓமே கடவுளே ட்ராகன் எல்லாமே. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. அண்ட் தானு சார், எனக்கு நான் துப்பாக்கி அப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் சார், கத்தி அப்போ நீங்கள் வந்ததை பார்த்தேன். உங்கள் பேஷன் எனக்கு அப்போ தெரியும் சார். நீங்கள் வாட் அ ஃபிலிம் ப்ரொடியூசர், எவ்ரி திங் யூஆர், அண்ட் யூஆர் அ கிரேட் சேல்ஸ்மேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் உங்களை அடிச்சுக்க வேலை இல்லை சார். ஐம் ஸோ கிளாட் தட் என்னை உங்களுக்கெல்லாம் முன்னாடி என்னையும் கூப்பிட்டு இங்கே பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. கமல், நீ நல்லா வரணும் ஃபார் ஆல் த ஹார்ட். அண்ட் நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்ட, விச் இஸ் வெரி பேட். உன்னோட ஒய்ஃப்க்கு, பிகாஸ் த பிக்கஸ்ட் பேலன்ஸ் யுவர் லைஃப் இஸ் ப்ரொவைடிங். நீ இவ்வளோ இப்போ நிம்மதியாக கொஞ்சம் மூஞ்சி காமாக இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி and your kids and everything, your parents. And I take this opportunity to thank your wife Kamal, Divya Kamal, for நாட்டி விட்டீங்க. அதாவது நானே கடைசியில் இன்னொரு தடவை வந்து இதை சொல்லான்னு இருந்தேன். இல்லை சொல்ல வேண்டியது நீ சொல்லலடா, எனக்கு சொல்லலடா. அங்கே நான் பாட்டு வந்து அதனால தான் சரி சொல்லிட்டேன். எனக்கு தோணுச்சு நீ சொல்லலைன்னு சொல்லிட்டு. திவ்யா, நானே சொல்லான்னு இருந்தேன், நம்பிடாத. ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மேலே ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருந்தார். அண்ட் இந்த டீம் மேலே, குறிப்பாக டிரெக்டர் மேலே, அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னீஷியன்ஸ் மேலே, இங்கே பேசின எல்லார் மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார். அண்ட் இந்த படம் என்னென்னா, அவர் வந்து வேறு எந்த படத்தை பற்றி பேசினாலும் வந்து கிங்ஸ்டனை பற்றி பேசுவார். அதோட போஸ்டரை காட்டுவார். அவர் வீடியோ நம்ம பாருங்கள், இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம், ரொம்ப நாளாக அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது நிச்சயமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து அதோட விஷுவல் குவாலிட்டி, சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு, அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் என்னென்னா அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்குடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமாக இதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில், திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராட்டிகிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்கிறப்பே வந்து நான் யோசிப்பேன், எப்படி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். எந்த மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜிவி நம்மளை பேசவே விட மாட்டார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிடுவார். இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பார். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்கிறதே சரியாக வராது. அப்புறம் வந்து சிச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமாக சொல்லுவேன் நான். அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனால் அந்த சொல்கிற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளியை சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஜிவியை பார்க்குறேன். உண்மையிலே வந்து அது ரொம்ப முக்கியமானதாக, என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால் சொல்லி புரி வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டையில் இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ, அதுலேருந்து வெளியே வரவும் வராது. அது எழுத்தாகவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஆனால் வந்து எனக்கு சந்தோஷ் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார். நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்போ வந்து கதையே பெருசாக சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு 3 டியூன் ரெடியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டார். ஸோ இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொள்ளலாம், அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, என்னை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கிற ஒரு டெக்னீஷியனாக அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் வந்து இந்த டீம் மேலே அண்ட் எல்லார் மேலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து கமல், வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்கள் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை, இப்படி ஒரு கதை யோசித்து எடுக்கிறதும் வந்து இங்கே பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் பண்ணுறது இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன்.
ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிட்டேஷன். அந்த லிமிட்டேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜானர்லேருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து, ஆனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும், தொடர்ந்து நடிக்கணும். என்னுடைய ப்ரொடக்ஷன்லேயும் அது தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அவர். அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அண்ட் திவ்யபாரதி அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இதில் நடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு. அண்ட் விஷுவல் வந்து சினிமாடோகிராஃபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் மூர்த்தி சார் நல்ல ஒரு சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுறதுல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்ட் டைரக்டராக வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்டு தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும், திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்னாக ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற படங்கள் நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபத்த திரைப்படங்கள் வந்து உதாரணமாக இருக்குது. என்னை போல் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. ஜிவியோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி தான். எந்த நேரத்துலையும் டயர்டே ஆக மாட்டார். ஏன்னா நான் வந்து நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், வாங்க அப்படின்னு. ஹி இஸ் நெவர் அவாய்டட் ஒர்க். வேலை செய்யணுன்னா ஐயோ இப்போ டயர்டாக இருக்குது, இந்த படம் போயிட்டுருக்கேன், அந்த படம் போயிட்டுருக்கேன், ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது. எந்த டைரக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மீடியட்லி ஹீல் ஹாவ் டைம். அது வந்து ஒரு பெரிய ஸ்கில். அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்ட். அண்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது. அண்ட் ஒரு 10 வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி செட் எனக்கு போர் அடிக்குது, ஐ வாண்ட் டு ஆக்ட். அப்போது எதுக்கு நடிக்கிறீங்கன்னு எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான். எதுக்கு உங்களுக்கு தான் மியூசிக் தான் பண்ணிகிட்ருக்கீங்களே, நல்லா தானே இருக்குது, இது பண்ணலாமே அப்படின்னா. இல்லை ஐ வாண்ட் டு ட்ரை இட். சரி பண்ணுங்க. தென் அங்கேருந்து இல்லை ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு ஒரே ரூம்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட், நான் எப்படி வெளியே போகிறது, ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர் அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணுங்க. ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட். பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ இவர் எதுக்கு நடிக்க போகிறாரு அப்படி தான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில். ஆனால் அவர் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட மியூசிக்கோட ஃப்ளேவர், அதோட டெப்த், அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு. விச் மீன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் பீங் அன் ஆக்டர் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிம் பீங் அ பெட்டர் கம்போசர். அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள். அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் எவ்ரிடே, கற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்கார். அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும், the way as an actor he has improved himself, evolved. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகெயின் அவர் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார், தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம்செல்ஃப், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்ஷியல். தனக்குள்ளே இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். அண்ட் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி விட்டு ஐம் கோயிங் டு பிகம் அ ப்ரொடியூசர் அப்படின்னாரு. பண்ணுங்க அப்படின்னு.
நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபிலிம் பண்ணுறோம், நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்ணுறோம், நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஓ சூப்பர் நல்லா பண்ணுங்க அப்படின்னு. யார் டைரக்டர் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், சூப்பர் படம், பயங்கரமான படம், சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன், பயங்கரமான. இது வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் தட் யூ செட்? அவங்க அப்பவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், பெரிய பட்ஜெட்ல பண்றோம், சூப்பர் சூப்பர் ஜிவி பண்ணுங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஃப் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் எவ்ரிதிங் தட் ஹீ டஸ், த கன்விக்ஷன் ஹி ஹேஸ் டு டூ அ ஃபில்ம் லைக் தட். அண்ட் அவர் அஸ்வத் சொன்ன மாதிரி நானும் அந்த செட்டுக்கு போனேன். நான் எதுக்கு போனேன்னா, எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச்சு அதிலெல்லாம் வந்து ஏதோ இருக்குன்ட்டு, சரி என்ன பண்ணியிருக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஐ வாஸ் அமேஸ்ட். உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடினரி செட்டு பண்ணியிருந்தாங்க. அது உள்ளே போனால் அந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் காட்டினாங்க, அந்த ஹைட்ராலிக் எப்படி, அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது, வேவ்ஸ் எப்படி வருது. அண்டு அவர் வெறும் மழை தான் சொன்னார், பனி வேறு வந்துச்சு, மழை பனி எல்லாம் வந்தது, பயங்கரமாக இருந்தது. இப்போ நான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் இருந்தது. ஓகே சரி இவ்வளோ பட்ஜெட் ஆகிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். படத்தோட பட்ஜெட்டே இதில் வந்து ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் தானே சொன்னாங்க, அதிகமாக தானே சொன்னாங்க, மொத்த பட்ஜெட் இதில் போட்டால் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன், கேட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் 10% தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், இவ்வளவு பெரிய ஒர்க்கை இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவா எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னே தெரியல. நான் 2-3 தடவை கேட்டேன், அதான் பட்ஜெட்டா பயங்கரமா இருக்கேன்னு கேட்டேன். வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட். அண்ட் அந்த செட்டில் எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளேயே அந்த தண்ணி எல்லாம் பட்டதால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. அதில் மழையை போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணி இதில் நடிக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. பட் தென் கஷ்டப்படுறது தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும். அண்ட் வி ஆர் ரெடி டு டூ இட். ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசராக அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு கம்போசராக ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டிரெக்டர். அவரை வந்து வி நீட் டு, இட்ஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் பீப்புள் வித் ஆர் ஐடியாஸ். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா, இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர். உங்களை நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்ன்றதால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடியா. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கவனமாக, யூ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் இன்டாக்ட், சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் தட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப்டர் திஸ். வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துலேருந்தும் பத்திரமா உங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அண்ட் த ஹோல் டீம், சினிமாட்டோகிராஃபி, அன்னைக்கு நான் அங்கே வரும்போதே பார்த்தேன் இந்த வே தி வர் ஷூட்டிங். அண்ட் இப்போ இங்கே ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க். அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன், திஸ் இஸ் பேசிக்கலி அ டெக்னீஷியன்ஸ் ஃபில்ம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வாட் எவர் தட் வி ஹவ் சீன் அதுலேயே நமக்கு தெரியுது ரொம்ப நல்ல ஒர்க்கு. சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், விஎஃப்எக்ஸ், and as always assistant directors and assistant all the எல்லா டிபார்ட்மெண்ட்னுடைய உதவி இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இருக்குது. அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ் ஜிவி மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வைக்கும். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் அ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. இன்னைக்கு இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ பிகாஸ் எனக்கு வந்து ஜிவி 20 இயர்ஸாக தெரியும். அண்ட் ஜிவி வந்து அன்னிலேருந்து இன்னி வர ஒன்றே தான் சொல்லிட்டு இருப்பாப்புல, ஐ வாண்ட் டு டூ அ சர்டன் திங்னா ஐ வாண்ட் டு டூ அ சர்டன் திங். அது நான் பேஷனட்டாக பண்ணணுன்ற அந்த சினிமாவுக்கு இருக்கிற அந்த ஒரு பேஷன் வந்து நான் வேறு யாருக்கிட்டையும் நான் பார்க்கல, நாட் அட் சச் எ யங் ஏஜ். அண்ட் அவன் சொல்கிறது மட்டும் இல்லை, செஞ்சு காமிச்சிட்டான். many times when he produces or when he does music, he'll say ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லுவான், செய்வான். எனக்கு இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் காலையில் வரும்போது எவ்ரிபடி இஸ் லைக் சம், ஐ திங்க் median age must be 25 years old. I felt like one old lady which I am. So I see the energy here.
I love Kamal's work. It's extraordinary. And I love Gokul's work. I was just telling them. And Rasa Rasa is fantastic. And வேற என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, because I think this film's passion is what makes this film. And I see the passion in everybody here. All the very best and congratulations. And Parallel Universe Pictures is GV Home Production, என் home production மாதிரி. So all the very best. 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.